வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம உற்சாக நியூஸ் சேனலில் நம்ம வீடியோவில் தொடர்ந்து எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, தலையெழுத்தையே மாற்றக்கூடிய ஒரு தெய்வ வழிபாடு முறைன்னா அது அஷ்டமி தினத்தில் பார்த்தீங்கன்னா சிவபெருமானினுடைய அம்சம் நிறைந்த ஒரு தெய்வம்னா பைரவர். இந்த பைரவருக்கு எந்த முறையில் தீபம் ஏற்றி வழிபட்டால் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும் தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். மேலும் பைரவருக்கு இந்த நாளில் எந்த தீபம் ஏற்றணும், இந்த நாளில் எந்த மாதிரியான விஷயங்கள் செய்யணும் செய்யக்கூடாதுன்னு தெரிந்து கொள்ள இந்த ஒரு பதிவை நீங்கள் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். அஷ்டமி நாளே பைரவருக்குரிய நாளாக இருக்குதுங்க. அதனால் இந்த நாளில் அனைத்து சிவன் கோவில்களும் இருக்கக்கூடிய பைரவருக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடத்தப்படும். அஷ்டமி நாளில் பைரவருடைய தெய்வீக சக்தி பார்த்தீங்கன்னா பல மடங்காக அதிகரித்திருக்கும். அதனால் இந்த நாளில் அவருக்கு விருப்பமான மிளகு கலந்த வடைமாலையும் தயிர் சாதம் உள்ளிட்ட நெய்வேத்தியம் படைத்து வழிபட்டாலே நம்முடைய குறைகள் கஷ்டங்கள் அனைத்தும் பார்த்தீங்கன்னா இந்த கால பைரவரை நிச்சயம் தீர்த்து வைப்பாருங்க. இந்த தேய்பிரை அஷ்டமியில் பார்த்தீங்கன்னா கால பைரவரை எப்படி வழிபட்டால் நம்மளுடைய தலையெழுத்து மாறும் என்பதை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அஷ்டமியில் சுப காரியங்கள் செய்யக்கூடாதுன்னு சொல்வீங்க, ஆனால் அது ரொம்ப தப்புங்க. ஏன்னா தெய்வீக சக்தி நிறைந்த நாளாக இருக்குது. இந்த நாளில் நம்ம தெய்வ வழிபாடுகள் மேற்கொண்டாலே அதிகப்படியான பலன் உண்டுங்க. பக்தர்களுக்கு துன்பம் தரக்கூடிய தீய சக்தியை அளித்து பக்தர்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை தரக்கூடிய நாளாக இருப்பதனால இந்த நாளில் பார்த்தீங்கன்னா விரதம் இருந்து தீபம் ஏற்றி வழிபட்டால் சிறப்பான பலன் உண்டு. அஷ்டலட்சுமி கலாஷ்டமின்னு சொல்லுவாங்க. இது காலபைரவருக்குரிய நாளாக இருப்பதால் பார்த்திங்கன்னா இந்த நாளில் வழிபட்டால் சிறப்பான பலன் உண்டுங்க. திதிகளில் 8ஆவதாக வரக்கூடிய திதினா இந்த அஷ்டமிங்க. 8 திசைகளையும் காவல் காக்கக்கூடிய தெய்வமான காலபைரவருக்கு உரிய நாளாக இருப்பதாலையும் இந்த நாளை வழிபட்டால் சிவனுடைய அருளும் முழுமையாக கிடைக்கும். அதிலும் தேய்பிரையில் வரக்கூடிய அஷ்டமி காலபைரவருடைய முழு அருளை பெற்றுத்தரப்போகுது. காலபைரவர் வேறு யாரும் இல்லைங்க, சிவபெருமானுடைய அவதாரமாக பார்க்குறோம். காலனா நேரத்தை குறிக்கும். அதனாலேயே பைரவருக்கு காலத்திற்குரிய கடவுளாக நம்ம வழிபட்டு வரோம். உலகில் கால நேரத்தை கணக்கிடும் இடம் சொல்லக்கூடிய உஜினி நகரம் பார்த்தீங்கன்னா இதுவே காரணமாக இருக்குது. உஜினி நகரம் காலபைரவருடைய ஆதிக்க நிறைந்த இடம்னு சொல்லுவாங்க. இவரை நம்ம பக்தியோடு வழிபட தொடங்கினாலே மாற்ற முடியாததாக சொல்லக்கூடிய விஷயம் பார்த்திங்கன்னா தலையெழுத்தையே மாற்றி தரக்கூடிய பார்த்திங்கன்னா ஒரு தெய்வம்தான் இந்த பைரவர். நமக்கு இருக்கக்கூடிய துன்பம் தீராத பிரச்சனைன்னு இந்த பைரவரை சென்று முறையிட்டா அந்த பிரச்சனையை தீர்ப்பதோடு பைரவர் பார்த்திங்கன்னா எப்போதுமே நமக்கு காவல் தெய்வமாக இருப்பார். மேலும் இந்த பைரவரை பார்த்திங்கன்னா வருகின்ற பார்த்திங்கன்னா 8ஆம் தேதி தேய்பிரை அஷ்டமி என்று வழிபடுவதால் உங்களுக்கு சிறப்பான பலன் உண்டு. அதனால் ராகு கால நேரத்தில் பார்த்தீங்கன்னா பைரவருக்கு விளக்கேற்றி வழிபடுவதால் ராகுக்கு எதுவால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் ஜாதக கோளாறுகள் அனைத்தும் நீங்கும். மேலும் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா கால பைரவருக்கு நீங்கள் செவ்வரளி பூக்களால் பார்த்தீங்கன்னா வழிபடுங்க, சிறப்பான பலன் உண்டு. கால பைரவரையும் சிவனுக்குரிய மந்திரங்களையும் சொல்லி வழிபடலாம். மாலையில் கால பைரவருக்கு பூஜை செய்து வழிபடுவாங்க. இந்த நாளில் பிராமணர்களுக்கு உணவளிப்பது மிகப்பெரிய புண்ணியத்தை உங்களுக்கு தருங்க. தேய்பிரை அஷ்டமியில் பைரவரின் வாகனமான நாய்க்கு நீங்கள் குறிப்பாக கருப்பு நிறம் உள்ள நாய்க்கு உணவு வழங்குவது பைரவருடைய மனதை குளிரச் செய்யும். தேய்பிரை அஷ்டமியில் விரதம் இருந்து பைரவரை வழிபட தொடங்கினாலே செல்வங்களும் மகிழ்ச்சியான வாழ்க்கையும் அமையுங்க. அஷ்டமி வழிபாடு பார்த்தீங்கன்னா ஆபத்திலிருந்து காக்கக்கூடிய வழிபாடாக இருக்கு. இந்த நாளில் பைரவருக்கு இஷ்டமான நாளாக அமைவதால் தேய்பிரை அஷ்டமியில் மரண பயத்தை நீக்கிடுங்க. மேலும் தேய்பிரை அஷ்டமியில் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை வருவதால் இந்த நாளில் விசேஷமான பலன் உண்டு. பைரவர் பார்த்தீங்கன்னா சிவனுடைய 64 வடிவங்களில் மகா ஞானியான ரோத்ர தோற்றம்னு சொல்லுவாங்க. எல்லா சிவ ஆலயங்களும் நிச்சயம் பார்த்தீங்கன்னா இந்த பைரவர் இருப்பார். இன்னும் சொல்லப்போனால் பைரவரை கோயிலின் காவல் தெய்வம்னே சொல்லலாங்க. எல்லா சிவ ஆலயங்களும் ஆலயம் திறந்த உடனே இரவு நேரத்திலும் பார்த்தீங்கன்னா மூடப்படும் போதும் பைரவ பூஜைகள் செய்கிறாங்க. சிவன் சொத்துக்களை காக்கக்கூடிய தெய்வமாகவும் இவர் மட்டும்தாங்க. மேலும் நாயை வாகனமாக கொண்டு
அநேகமாக திகழ்பவராக காட்சி தருவார். கால பைரவர் பார்த்தீங்கன்னா கோர பைரவர், உக்ர பைரவர், சொர்ணகிருஷ்ண பைரவர், யோக பைரவர், ஆதி பைரவர், ஜெயர பைரவர்னு பல ரூபம் பார்த்தீங்கன்னா இந்த பைரவருக்கு இருக்கு. சனீஸ்வரருடைய குருவாகவும் காலத்தை கட்டுப்படுத்திடக்கூடிய தேவனாகவும் இருக்கக்கூடியவர் தாங்க இந்த பைரவர். 12 ராசிகளில் அஷ்ட சித்திக்கும் பஞ்சபூதங்களுக்கும் நவ கிரகங்களுக்கும் பார்த்தீங்கன்னா கண்காணிக்கக்கூடிய ஆதி தெய்வம் தான் இந்த பைரவருங்க. காசி நகரமே பைரவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள தான் இருப்பதாக சொல்றாங்க. அதனால் தான் இங்கு இறப்பதற்கு மோட்சம் கிடைப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. அதே போல நீல நிற மேனியரான பைரவர் பாம்பை பத்தினா முப்புரி நூலாக தரித்திருப்பாரு. மண்டை ஓட்டு மாலை அணிந்திருப்பாரு. சூளம், பாசம், மழு, கபாலம் ஏந்தி இருப்பாருங்க. திருமுடியில பிறை நிலவு சூடியிருப்பாரு. பிரம்ம சிரச்சேதர், சோசத்ரி பாலகர், படுகர்னே பார்த்தீங்கன்னா பல திருப்பெயர்கள் இந்த பைரவருக்கு இருக்குங்க. மேலும் இவரை பார்த்தீங்கன்னா ஆகாரத்தை அளிக்கக்கூடிய கடவுளாகவும் சுக்கிர தோஷத்தை நீக்கி இறைவனாகவும் இருக்கிறாரு. அஷ்டமினால இவரை வணங்கி வந்தாலே எண்ணியே இதெல்லாம் நடக்கும். தடைகள் அனைத்து விலகும். ஏழரை சனி, அஷ்டம சனியால் பாதிக்கப்படுவங்க பைரவரை வணங்கத்தொடினாலே நன்மை உண்டாகும். தாமரை, வில்வம், தும்பை, செவ்வந்தி, சந்தனை மாலைகளை கொண்டு பைரவருக்கு வழிபட்டா சிறப்பான பலன் உண்டுங்க. அதே போல பாரணி நட்சத்திரத்துல பைரவர் அவதரித்ததால அந்த நட்சத்திரக்காரர்கள் தொடர்ந்து வழிபட்டு வர பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பான பலன், நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தருவாரு. அஷ்டமினால நீங்க உச்சி வேளையில பைரவருக்கு பார்த்தீங்கன்னா சிவப்பு ஆடை அணிவித்து நெய் விளக்கேற்றி மாலை சூட்டி சிவப்பு நிற மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபட்டாலே சகல தோஷங்களை நீங்கி ஒரு நல்ல வாழ்க்கை உண்டாகும். அதே போல எலுமிச்சை பழத்தை பைரவர் மூர்த்தியின் காலை வச்சு அர்ச்சித்து வீட்டுக்கு கொண்டு போனால் தீராத வியாதிகளும் தீருங்க. வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய பீடைகளும் ஒழியும். அதே போல் கெட்ட அதிர்வுகள் விலகுன்னு சொல்லப்படுது. மன அமைதியே இல்லாதவங்க பார்த்தீங்கன்னா பைரவருக்கு இந்த நாள் பார்த்தீங்கன்னா நல்ல துணையாக அமையும். செல்வ வளம் பெருக சொர்ணகிருஷ்ண பைரவரை வழிபடுங்க. 8 தேய்பிரை அஷ்டமி நாட்களில் பார்த்தீங்கன்னா பைரவரை வழிபாடு செய்தாலே எந்த துன்பமானாலும் விலகி உங்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா சுபிட்சம் நிச்சயம் உண்டாகும். துக்கங்கள் யாவும் மாறி நிம்மதியான வாழ்க்கையை நீங்கள் பைரவருடைய அருளால் உங்களுக்கு நிச்சயம் உண்டாகுங்க. சிவபெருமானுடைய நெற்றி கண்ணில் இருந்து தோன்றியவராக இருக்கக்கூடியவர் தாங்க இந்த கால பைரவர். அந்தகாசுரனை வதம் செய்வதற்காக உருவாக்கப்பட்டவர்னு சொல்லலாம். ஒவ்வொரு சிவ ஆலயத்திலும் காவல் தெய்வமாக வீற்றிருக்காரு. அப்படிப்பட்ட கால பைரவருக்கு உகந்த அஷ்டமி தினத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏற்றக்கூடிய தீப வழிபாடு என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்க. பைரவரை நீங்கள் வழிபாடு செய்யும்போது உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கிடுங்க. குறிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய யம பயம் நீங்கி மன அழுத்தம் நீங்கிடும். செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தும் எந்தவித தடங்களும் வராது. அப்படிப்பட்ட மன பயத்தை நீக்குவது தேய்பிரை அஷ்டமி நாளில் தீப வழிபாடு சிறப்பான பலனை தருங்க. நீங்கள் தேய்பிரை அஷ்டமி நாளில் பார்த்தீங்கன்னா மாலை 6 மணியிலிருந்து 11 மணிக்குள்ள இந்த ஒரு வழிபாட்டை செய்து பாருங்க. இதற்கு காலபைரவனுடைய படம் வேண்டும், எந்த ஒரு நிபந்தனையும் கிடையாது. வீட்டில் சிவபெருமனுடைய படம் இருக்கும். அதற்கு முன்னாடி கூட இந்த தீப வழிபாட்டை நீங்கள் செய்யலாம். சிவபெருமனுடைய படத்திற்கு சிவப்பு நிற மலர்களால் சாட்சி பார்த்தீங்கன்னா நெய்வேத்தியமாக புளி சாதத்தை படைத்து நீங்கள் பிறகு வட்ட வடிவத்தில் 9 அகல் விளக்குகள் வைத்து அதில் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்றணும். இந்த தீபம் வட்டத்திற்குள்ள வெளிப்புறத்திலும் எரிவது போல பார்த்துக்கோங்க. இப்படி ஏற்றி முடித்த பிறகு ஓம் கால பைரவ நமக என மந்திரத்தை 308 முறை சொல்லி வழிபாடு செய்ய வேண்டுங்க. அரை மணி நேரம் இந்த தீபம் எரிந்தால் போதும். பிறகு நீங்கள் குளிர வைத்திடலாம். இந்த முறையில் நீங்கள் கால பைரவருக்கு 9 தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்து வந்தாலே உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் விலகி நினைத்த காரியம் பார்த்தீங்கன்னா நினைத்தபடி நடந்திடும். வெற்றி உண்டாகும். தைரியமும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு உயரும். வீண் பயம் எதிரிகள் தொல்லை நிச்சயம் நீங்குங்க. பைரவனுடைய அருளால் நிச்சயம் உங்கள் மனதோடு பார்த்தீங்கன்னா
இருந்து வந்த நீண்ட நாள் பிரச்சனைன்னு பலவும் சரியாகும். இந்த நாளில் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு சென்று சிவனுக்கு அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி தந்து காலபைரவருக்கு நடத்தக்கூடிய அபிஷேகத்தில் கலந்து கொண்டாலே நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி செல்வ செழிப்பு உண்டாகிடும். இந்த பதிவு பிடிச்சிருந்தா ஓம் நமச்சிவாயா போற்றி ஓம் நாதன் தாள் போற்றி எனும் மந்திரத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.